ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு கம்பு லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு காட்டுறேன். அதுக்கு வந்து பாருங்கள், கம்பும் அரிசியும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெல்லம், பாகு காய்ச்சறதுக்காக வெல்லம், எள், உடச்ச கடலை, ஏலக்காய் தூள், அவ்வளோதான். இப்போ நம்ம பாகு காய்ச்சிட்டு டக்குன்னு உருண்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி வெல்லத்தை வந்து தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம பாகு காய்ச்சணும். ஓகேங்களா? அதங்காட்டி வந்து நம்ம வந்து கம்பு மாவில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் எள் நம்மளோட தேவைக்கு போட்டுக்கலாம். எள் வந்து எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு உருண்டை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சி இதில் விட்டு பிடிக்கிறது தான். கம்பு உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தண்ணியே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, தூசு இதெல்லாம் இருக்குது. நம்ம வடித்து எடுத்துட்டு பார்த்திங்களா, மண்ணெல்லாம் இருக்குது. இதில் நம்ம திரும்ப கழுகிட்டு இதில் நம்ம பாகு காய்ச்சிடணும். பாருங்க, வடிகட்டி திரும்ப எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இதை வந்து நல்லா பாகு காய்ச்சணும். ஓகேங்களா? நல்லா பாகு காய்ச்சிட்டு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணலாம். பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். ஊற்றுறப்ப இப்படி ஊற்றணும். ஊற்றி அப்படியே சுட சுட பிடிச்சி எடுக்கணும். சூடாக பிடிச்சி எடுக்கணும். அதுதான் விஷயம். சுட 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 பிடிச்சி எடுக்கணும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு எள், பொட்டுக்கடலை, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துட்டோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சி எடுக்கணும் உருண்டை. இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும். அப்போ தான் இதை பிடிக்க முடியும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ஆள் தான் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்ற தைரியத்தில் பண்ணிட்டேன். பார்ப்போம் எப்படி பண்ணுறேன், முடியுதான்ட்டு. இதெல்லாம் உண்மையிலுமே 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். 80s 90s இப்போ பிறந்தவங்க எல்லாருமே இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சுடுதுப்பா. பாருங்க, இப்படி சுட சுட பிடிச்சி எடுக்கணும். ஒரு ஷேப்பு கொண்டு விட்டோம்னா அப்புறமா நம்ம நல்லா உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் கடன்னு பிடிச்சி எடுக்கணும். நம்மளோட கம்பு லட்டு பாருங்கள் தயாராகிடுச்சு. சூப்பராக இருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 அல்லது 2 அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.